ஒரு சீரான காந்தப்புலத்தில் மின்னோட்டம் பாயும் கடத்தி வைக்கப்படும் போது அதன் மீது ஒரு விசை செயல்படுகிறது. இந்த அடிப்படை விதியை வைத்துதான் மின் மோட்டார்கள் இயங்குகின்றன. இப்போது BQRS என்ற செவ்வக வடிவ கம்பிச் சுருளை வடக்கு மற்றும் தெற்கு துருவங்களுக்கு இடையே உள்ள சீரான காந்தப்புலத்தில் வைப்போம். இந்த சுருள் வழியாக I அளவுள்ள மின்னோட்டம் பாய்கிறது. சுருளின் நீளம் L என்றும் அகலம் W என்றும் வைத்துக் கொள்வோம். சுருளின் பக்கங்களான QR மற்றும் SP ஆகியவை காந்தப்புலத்திற்கு இணையாக இருப்பதால் அவற்றின் மீது எந்த விசையும் செயல்படாது. ஆனால் பக்கங்கள் BQ மற்றும் ரூபீஸ் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருப்பதால் அவற்றின் மீது சமமான மற்றும் எதிரான திசையில் விசைகள் செயல்படுகின்றன. இந்த இரு சமமான மற்றும் இணையான விசைகள் ஒரு இரட்டையை உருவாக்கி சுருளை சுழலச் செய்கின்றன. இதையே நாம் திருப்பு விசை அல்லது டார்க் என்கிறோம். திருப்பு விசையை கணக்கிட ஒரு விசை மற்றும் அந்த இரு விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவை பெருக்க வேண்டும். இங்கு நீளம் மற்றும் அகலத்தின் பெருக்கற்பலன் சுருளின் பரப்பளவு a ஆகும். எனவே திருப்பு விசை டார்க் சமம் I/AB sin θ. சுருளில் n எண்ணிக்கையிலான சுற்றுகள் இருந்தால் திருப்பு விசை n மடங்கு அதிகரிக்கும். இதுவே மின் மோட்டாரின் வலிமையை தீர்மானிக்கிறது. சுருள் காந்தப்புலத்திற்கு இணையாக இருக்கும்போது திருப்பு விசை அதிகபட்சமாகவும் செங்குத்தாக இருக்கும்போது சுழியம் அல்லது பூஜ்ஜியமாகவும் இருக்கும். இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.